அண்ட் இன்னைக்கு உங்களுடைய படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ முதல்ல உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா 9 இயர்ஸ் கழிச்சு வி ஆர் கெட்டிங் பார்ட் 2 அண்ட் சம்திங் எவ்ரிபடி வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். எங்களுக்கு அப்ப தெரியாது பார்ட் 2 ஒண்ணு வரும் அப்படிங்கிறது அப்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நவ் வித் பார்ட் 2 உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹவ் ஸ்பெஷல் இட் இஸ் ஃபார் யூ? இந்த ஃபிலிம் தான் இட் மேட் மை கெரியர். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. அண்ட் ஏன் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் வந்து 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம படத்தை ஆரம்பிக்கல. இந்த 9 இயர்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இதை எப்படி அடுத்து பண்ணுறதா இருந்தால் என்ன ஒரு கதை பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கான கரெக்டான கதை கிடைச்சத உடனே படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த படம் ஜென்ரலி நான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கீழே போயிட்டு காமெண்ட்ஸ் பார்த்தா, அதில் வர ஒரு காமெண்ட் ரொம்ப காமனான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, அருள்நிதி சார் இருந்தா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல அவரை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய காமெண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் முதல்ல டிமாண்டி காலனி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அண்ட் யூ அக்செப்டட் இட். இப்போ மறுபடியும் பார்ட் 2 அப்படிங்கும்போது ஏதாவது பயம் இருந்ததா? இது இப்போ பார்ட் 2வா ஒரு சீக்வலா நம்ம பண்ணும்போது அதே அளவுக்கு வி லவ் டு கிவ், ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் இருக்கு. இல்லை, இவர் ஒரு வெறியில் இருந்தார். அது எனக்கு ரொம்ப, அதுலேயே எனக்கு தைரியமாக தான் இருந்தேன். இவர் ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கணுன்ற ஒரு வெறியோட சுற்றிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் கரெக்டாக நான் போனேன், அது நடந்துருச்சு. லைன் எனக்கு 2-3 இயர்ஸ் முன்னாடியே சொன்னார். அப்போது லைனை கேட்டுட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கிரிப்டாக நான் சொல்கிறேன். இவர் ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணி இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, வெங்கின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபுல் ஸ்டோரிலாம் ரெடி ஆனோடனே அவர் வெங்கி பிரதர் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இது அஜய் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. வெங்கி பண்ணும்போது நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்போவே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போவே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் நல்லா போச்சு இல்லை, அப்போல்லாம் தைரியமாக இருந்துச்சு, இப்போ பயமாக இருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடியே ரொம்ப பயந்தேன். இது மாதிரி என்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா நாங்கள் விஆர் மால்லலாம் நாங்கள் அந்த ட்ரெய்லர் போட்டு லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் போட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பார்ட் ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஐயோ, இது இப்போ பயங்கரமாக இருக்கே இது. நம்ம செகண்ட் பார்ட் ட்ரெய்லரும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. 13th 14th அப்போது அதான் அந்த பயம்லாம் இருந்துச்சு. அப்புறம் ப்ரீமியர் ஷோலாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாயிடுச்சு. உங்களோட ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது இருக்கா சார் இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு? பிகாஸ் ஜென்ரலி ஒரு ஹீரோவோட ஒவ்வொரு படமுமே வந்து அடுத்த லெவல் போகணும், இல்லை அவங்களோட கிராஃப்ல ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற கதையிலலாம் எப்படி இருக்குன்னா, கதை தான் ஹீரோங்கிறது ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா? வை டு யூ சூஸ் ஸ்கிரிப்ட் லைக் திஸ்? இல்லைன்னா எதை நீங்கள் நோட் பண்ணுவீங்க எந்த மாதிரி இருக்கணும் ஸ்கிரிப்டில் அப்படின்னு? இல்லை, இப்போ நம்மளே ஒரு படம் டிவிலையோ இதுலையோ பார்க்குறோன்னா அது விறுவிறுப்பாக இருந்தால் தானே நம்ம உட்காந்து பார்ப்போம். அது என்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன ஜானராக இருந்தாலும் சரி, அது நம்மளை டக்குன்னு உட்காந்து சாதாரணமாக போட்டு பார்ப்போம். அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்து ஃபுல் படம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் நான் கதையே கேட்பேன். உட்காந்து கேட்கும் போதே அது நல்லா இருக்கும் போது அது ஃபீல் ஆகும். சில கதை நான் பண்ணலனா கூட அந்த ஃபுல் கதையை நான் கேட்பேன். ஏன்னா டக்குன்னு நான் பண்ணல நிறுத்த முடியாது ஃபுல்லாக கேட்டுட்டு. பட் நான் பண்ண போகிறேன்ற கதை வந்து எனக்கு அது அது அந்த கதை கேட்டு அந்த இன்டர்வல் டைம் அதுலேயே எனக்கு மோஸ்ட்டாக 90% டிசைட் ஆகிடும். K13 வந்து K13 மாதிரி படம்லாம் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீக்வன்ஸ் கேட்டே எனக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கொண்டு போகிறோன்ற விதம், மேக்கிங் அந்த இதில் தான் இருக்குது. இப்போ அஜய் ஃபஸ்ட் பார்ட்டு கூட என்கிட்ட சொன்னது வந்து அந்த ஃபாரினர் போர்ஷன் வரும் இல்லைங்களா, அது வந்து அப்போ படத்தோட இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக்காக வரும் ஃபஸ்ட் பார்ட்டில். அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதான் இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு. அப்போவே வந்து இது என்ன பயங்கரமாக இருக்குது, அது அவர் சொல்லும் போதே செம்ம பில்டப்பில் சொன்னார். அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாளே அந்த கதை கேட்டோம். அந்த மாதிரி தான். பட் நீங்கள் வந்து 17 படங்கள் பண்ணியிருக்கீங்க. டிமாண்டி காலனி தான் பார்ட் 2 இப்போ வந்து நடக்குது. ஏன் இது மட்டும் பார்ட் 2? டிமாண்டி காலனி உங்களுக்கு எந்த விதத்துல ரொம்ப ஸ்பெஷல்? இல்லைன்னா மீதி 16 படத்தையும் 2 வாட்டி பண்ணி 32 படத்தோட முடிச்சுக்கவா முடியும்? இப்போ நான் பண்ண படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு காயிரம் கண்கள் பார்ட் 2 எடுக்கலாம். அதில் அந்த அந்த ஃபினிஷ் இருக்கும். டைரி பண்ணலாம். டைரி டைரியும் அதுக்கான லீடு இருக்குது. டிமாண்டி ஏன் ஸ்பெஷல்னா அஜய் தான் ஸ்பெஷல். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இரவு காயிரம் கண்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பட் ஆனால் அஜய் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதனால அது ஐ திங்க் டிமாண்டிக்கு அந்த லைனும் கதையும் கிடச்சிருச்சு. அதனால தான் கனெக்ஷன் ஆச்சு. மேபி இரவு காயிரம் கண்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக அதுவும் பண்ணுவோம். ஓகே, அப்போ அதுக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் த நெக்ஸ்ட் லைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா we can கண்டிப்பாக definitely expect. கண்டிப்பாக
பட் உங்களுக்கு ஆக்சுவலி ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப், நயன்தாரா அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் டிரெக்ட் பண்ணிட்டீங்க. பட் இனிஷியலி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிமாண்டி காலனியாக தான் இருந்திருக்கு. டிட் யூ எக்ஸ்பெக்ட் இந்த படத்துலேருந்து இப்படி ஒரு growth கிடைக்கும், திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு முன்னாடியே இருந்ததா? பிஃபோர் ரிலீஸ் நான் வந்து அந்த படம் இது ஒரு சக்ஸஸ் ஆகும்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை அந்த படத்தோட. பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி மேஜிக் தான். ஸோ அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் அது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸ்லேயே ஒரு ஒரு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சதெல்லாம் வந்து அது ஒரு மேஜிக் தான். நான் ஸ்பெஷல்ன்றதை விட எங்கள் எல்லாருக்கும் அந்த படம் ஸ்பெஷல்ன்றது தான் விஷயம். ஸோ வேறு ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை தாண்டி டிமாண்டி அப்படின்னும் போது அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்.